வெங்கடவானின் கோவில் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரை கிடந்து எங்கும் அடியாய் கிடந்து உண்பவளவாய் காண்பாடி நாங்க என்றும் பாவைக்கு சாத்தி நீர் ஆடினார் நீங்க ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெருஞ்சன்னல் ஊடு கையிலகளை ஓங்கு வலை போதில் படி வண்டு கம்படுப்ப தேங்காத புத்திருந்து தீர்த்தமலை பற்றி வாங்கப்பட நினைக்கும் வல்லல் பெரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ மதவா முப்பதவனை போவாவா ஜெகநாதா என் முன்னே வாவா எப்பொழுதும் துடிப்போர் பங்கில் வாவா ஏழு பங்கில் இருப்பவன் இறக்கி வாங்க ஒரு பில்லாமணி விளக்கே ஒளி போல் வாவா ஓம் நமோ நாராயணா வந்து வாவா அப்பனே ரகுராமா மீது ஏறி வந்து அன்புடன் எங்கள் செய்வாயே அடிமுடி நடுவாகி எளியவன் கலிகூற அன்பு நாமம் நீதி நெறியாகவே மணிபுர நாமம் நேசமுடனே கருட வாகனம் மீது எரிந்துள்ள நாடு நாமம் வீதி வெளியாகவே உச்சிமலை மீது நிலை கொள்கின்ற நாமம் மேலாம் பாத்தையும் நாலாம் பாத்து விளங்கப்படுத்தும் நாமம் நாத அந்த பேர் வழியாகிய விளங்கிடும் நமோ நமோ என்ன நாமம் நாராயணா ஹரி கோவிந்தா என்று தினம் நாடி வரும் திருநாமம் பாடுபட்டு கடை கட்டு அறிவோ சாமி ததாஸ்து 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 கூப்பிட பார்த்து வரலாம் கையில எடுத்து ஏனப்பா கோடான கோடி பக்தர்கள் கோவிந்தன் வாசலுக்கு வந்ததுண்டு இந்த வைகுந்த பெருமானை காண வேண்டும் என்று எத்தனையோ கோடி மக்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் உன்னை போல் ஒரு பக்தனும் இப்படி வணங்கியது கிடையாது இது காரணம் என்னவோ சாமி உனக்கு இவ்வளவு டவுட் ஆமா சாமி அப்பா இப்படி வணங்குகின்றேனே ஆமா என் முகம் உங்களுக்கு தெரியுதா இப்படி வணங்கினால் வணங்குபடியான பக்தன் நல்லவனா கெட்டவனா நாதாரா புறம்போக்கா பிராடா பிள்ளகவா அப்படி என்று பகவானுக்கு தெரியாதல்லவா மனிதனுக்கு சந்தேகம் இருக்கும்போது கடவுளுக்கு சந்தேகம் இருக்காதா இப்படி வணங்கும் போது நான் இப்படி கீழே கவுந்து வணங்குபடியான பக்தன் ஆமா நல்லவனா கெட்டவனா நாதாரா புறம்போக்கா பிராடா பிள்ளகவா அப்படி என்று பகவானுக்கு தெரியாது பகவான் நம்மை பார்க்கின்றாரா பார்க்கவில்லையா பாராமகமா இருக்கின்றாரா அப்படி உனக்கும் சந்தேகம் எனக்கும் சந்தேகம் கீழே கவுந்து ஒருவேளை சாமி தூங்குற நேரமா வந்து தூங்கி நின்றுட்டா என்ன பண்றது இப்படி வணங்கினால் வணங்குபடியான பக்தன் நல்லவனா கெட்டவனா நாதாரா புறம்போக்கா பிராடா பிள்ளகவா அப்படி என்று பகவானுக்கு தெரிந்து விடும் அல்லவா இன்னும் வேற எதனா இருக்குதா சாமி ஏனப்பா
இருக்கிறது. எல்லாத்தையும் சொன்னா சந்தோஷமா இருக்கும். கடவுள் காட்சி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படி என்று கடவுளுக்கும் சந்தேகம் தீர்ந்துவிடும். இப்பயாவது கடவுள் பார்க்கின்றாரா? இப்பயாவது பிராடு பிள்ளைகான பேர் வருது இல்ல, மீதி நேரத்துல வரலாம். அதான பார்த்தேன். கடவுள் நம்மை பார்க்கின்றாரா பார்க்கவில்லையா அப்படின்னு உனக்கும் சந்தேகம் தீர்ந்துவிடும், கடவுளுக்கும் சந்தேகம் தீர்ந்துவிடும் அல்லவா? அப்படி இருந்தாலும் காலையில இருந்து கலைக்கிறதை முடித்து நெத்திலே திருநாமத்தை நாராயணா கோவிந்தா ஹரிஹரி உலகரி அம்பச்சாச்சாரி மாதவா யாதவா மதுசூதனா பெருமாளே திருமாளே வெங்கடேசா பிரகாசா ஹரிஹரி உலகரி முகுந்தானந்தா கோவிந்தா அப்படி என்று மாதவா எங்கே புறப்பட்டு விட்டாய் மாதவா? பேச்சு மலைக்குதான் சாமி போறேன். மாநில பிறப்பது மாநில பிறந்த காலையில் ஊன்குருடு செவிடி வேடு பூலோக வைகுந்தம் என்று சொல்லும்படியான திருப்பதி இருக்கிறது. மனிதனாய் பிறந்து விட்டால் 3 முறையாவது அந்த திருப்பதிக்கு சென்று வர வேண்டுமா? நீ எத்தனை முறையிடம் மாதவா சென்று வந்திருக்கின்றாய்? 7 வருஷம் போயிருந்தேன். ஒண்ணு 7 வருஷம் சொல்லு, இல்ல 6 வருஷம் சொல்லு, 6 வருடம் சொல்லு. 7 ஒரு அரை 7.5 வருஷம் என்னடா மாதம்? 7 வருஷம் முழுசா போய் வந்துட்டேன் மேல வரைக்கும். அந்த 1/2 வருஷம் ஏன் தெரியுமா? ஆதார் கார்டு எடுத்து போனேன், அந்த கார்டு இந்த கார்டு எல்லாத்தையுமே எடுத்து போனேன். திருப்பதி வரைக்கும் போய் வந்துட்டேன். திருப்பதிக்கு போனோம் பாரு, மேல் திருப்பதியில உள்ள மேல் திருப்பதி உள்ள அனுமானங்களா ஒரு நாள் வந்துட்டு போடான்ட்டான். ஓ லாக்டவுன்ல போயிட்ட, அதுல திரும்பி வந்துட்டேன். அது 7.5, அதனால 7.5. அப்படியா? அந்த பகவான நீ 7 வருஷத்திலே முழுசா எத்தனை வருடம் மாதவா பார்த்திருக்கின்றாய்? ஒரு எதோ கூட பாக்கலையே சாமி. பார்க்கவில்லையே. அந்த பகவான் யார் என்பது உனக்கு தெரியுமாடா? பேர் படைத்த விதையானோடு மும்மை நடும் பிறவியிலும் நான் பிரியானாகி படைத்த கேள்மையினால் பேர் உலக மாலை படைத்த சுயோதனனுக்கு படைகளே நமதேன பணிந்த கோவை யார் படைத்த நேரத்தானை கை தொழுவார் பிறவாழி கரைக்கின்றாரே. எத்தனை வாழ்க்கை வேணுமானால் பேர் படைத்த விதையானோடு பிறந்து விவாதத்தை 1வது வாட்டியாக உள்ள போதலாம் மாதவா. அதுக்கு நான் பேர் படைத்த விதையானோடு உண்மை நடும் பிறவியிலும் நான் பிரியானாகி படைத்த கேள்மையினால் தேர் ஊரை சென்ற மாலை யார் படைத்த சுயோதனருக்கு படைகளே நமதேன பணிந்த கோவை யார் படைத்த நிறத்தானை கை தொழுவார் பிறவாழி கரைக்கின்றாரே. ஒரு நாளைக்கு ஒரு வேலையும் நாராயணா கோவிந்தா இருக்கின்றார்களோ அவர் இல்லத்திலே 7 என்பதற்கும் துன்பம் என்பது அஷ்டலட்சுமிகளும் மதத்திலே அகராது இருக்க வேண்டும். அதிக சம்பத்துடனே மாடாடு பாக்கியம் இருக்க வேண்டும். பகவான் பெற சொல்றீங்க, நீ பகவானை பார்த்துக்கிறியா? பல சொல்றான்.
நான்கு நான்கு. வரிகளையும் சொல்லும்படியான ஆமாம். 4 யுகத்திலையும் தசமன் சொல்லும்படியான 10 அவதாரங்களை எடுத்து துஷ்டர்களுக்கு துஷ்ட பரிவாரனாய் இருந்து இருந்து வரும்படியான எள்ளுக்குள் எண்ணெய் போலும் கண்ணுக்கு மணி போலும் காத்து வரும்படியான வரக்கூடிய காட்டாதி பெருமானான யார் நாராயணா மாதவா நான் சாமி எனக்கு இந்த மாதிரி குறையெல்லாம் வச்சுட்டேன் ஏண்டா அப்படி இருந்தா பத்தாயடா அத்தி பத்தாய வளர்க்க மத்தாயா படிக்கிற மத்தியே வளர்ந்துக்கிறதால எல்லாம் பத்தாயடா சாமி எனக்கு பெரிய குறை சாமி உனக்கு குறையா என்ன குறையோ பகவான் நேர்ல பாத்தியான்னு கேக்குறேன் யாரு பார்த்தாலும் கேட்கிறாங்க யாரு பார்த்தாலும் கேக்குறாங்க சரி ஆனா எனக்கு நேர்ந்துக்கிற குறை அப்பேர் பண்ண குறை சாமி. என்னடா குறை மதவா வீட்டுல ஒரே புள்ளைய பிறந்த சாமி. ஒரே ஒரு பிள்ளை அவர் கிடையாது படிக்க வச்சாங்க படிப்பு வரல எங்க அப்பா ஒரு 4 ஆடு வாங்கி விட்டாரு 4 ஆடு 40 ஆச்சு அதாவது ஆ. எந்த தொழிலை செய்தாலும் ஆ. நாம் செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் ஆமா புரியுதா ஆமா சாமி அதனால ஆ. ஆடு மேய்க்கிறதுக்கு கேவலம் அதான் கிடையாது சாமி புரியுதா 4:40 ஆச்சு வயசும் கைதுக்கு ஏற மாதிரி ஏறி போச்சு ஏறி போச்சு எங்க அப்பா பார்த்தாரு ம். பையனுக்கு என்னடா இது இப்படியே கடந்தா என்ன ஆவர்த்து ஆமா அப்ப ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க சாமி கல்யாணம் நீ மூடு என்ன அவனுக்கு கையை தகுது ஏதோ ஒண்ணு ஏன்னா நீ இறகு போட்டவன் அது துண்ணுவா நான் இல்லாத போட்டவன் என்ன சாப்பிடுவான் பக்கத்து வீட்டுக்கு அதெல்லாம் பேசக்கூடாது எனக்கே நிறைய வேலை இருக்குது சாமியா இப்படிலாம் நடந்தது கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்ச கையோட மாமியார் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு வந்தோம் சாமி சரி வருகின்ற வழியில இந்த மாதிரி வீதியில வீதியில பெரிய பெருமாள் ஆலயம் பெருமாள் ஆலயத்துல போய் விழுந்து கும்பிட்டேன் விழுந்து கும்பிட்டு கும்பிட்ட உடனே திரும்பி பார்க்கறேன் பகவான் அடியார் ஒருத்தர் வராரு அவரை பார்த்த உடனே பகவானே நேர்ல பாக்குற மாதிரி இருக்குது ஒட்டமா ஓடி போய் நாம விட்டவர் கெட்டது கிடையாது நாராயண பகைத்தோர் இந்த உலகத்திலே வந்தது கிடையாது உண்மைதான் என்ன கோடி யோமா பிரிப்பினும் கண்ண பிரானை காண்பார் இல்லை இல்லையே உள்ளூர செற்ற ஒளிவர நோக்கினால் கண்ண பிரானை காண்பார் என்பார்கள் பகவானை எப்போது நிற்க வேண்டும் நாம விட்டவர் ஒரு நாளும் கெட்டது கிடையாது நாராயணை பகைத்தோர் இந்த உலகத்திலே ஒரு நாளும் வந்தது கிடையாது பகவான் சொல்லுகிறார் அப்படி என்று சாஸ்தாங்கமா சதிபதியாக காலில் விழுந்தீங்களா விழுந்த உடனே பெரியவர் என்ன தெரிவித்தார் மாதவா ஆசீர்வாதம் பண்ணாரு சாமி எப்படி நல்லா இருங்க குழந்தைங்களா 16 பெற்று பெருவாழ் வாழ்னு ஆசீர்வாதம் பண்ணாரு ஓஹோ அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நேரா வீட்டுக்கு போனோம் வீடுன்னு பார்க்கல காடுன்னு பார்க்கல ராவுன்னு பார்க்கல பகல்னு பார்க்கல ஏரி வேலைன்னு பார்க்கல ஏரிக்காரன்னு பார்க்கல தவுன்னு பார்க்கல கொல்லிமோன்னு பார்க்கல கரண்ட் கொட்டான்னு பார்க்கல மாட்டு கொட்டான்னு பார்க்கல இப்படி எல்லாம் பாராம அயராது இப்படி கஷ்டப்பட்டு பொன் பொருளை சேர்த்து வைத்தீரா சொத்து பத்தை சேர்த்து வைத்தீரா சாமி மாடு ஆடை சேர்த்து வைத்தீரா கிடையாது அதெல்லாம் கிடையாது சாமி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என் செம்மத்தை உழைச்சு 10 புள்ள பெத்துட்டு இல்ல எதுவுமே ஜென்மம் கஷ்டப்படா எதுவுமே வராது குழந்தை பிள்ளை ஜென்மத்துக்கு கஷ்டப்படணும் சாமியா 10 புள்ள பெத்துட்டு சாமி 10 புள்ள ஆமா சாமி 10 ஆனா ஆம்பளை புள்ள தான் 10 புள்ளை ஆம்பளை புள்ளையா என்னென்ன பேர் வச்சுக்கிற 10 புள்ளைக்கும் பகவான் தான் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அதான பார்த்தேன் பூரா பகவான் பேர் தான் வெங்கடேசன் ஏழுமலையா சீனிவாசன் சிவபிரகாசன் பாண்டு சிவபிரகாசன் நம்ம கிடையாது பாண்டுறாங்க நந்தன் முகுந்தன் வைகுந்தன் ஆ. அப்படியே பூரா பகவான் பேரே வச்சுட்டான் பரவாயில்ல இதால உனக்கு அந்த குறையே வராதுடா இது வச்சதுல இருந்தா பூரா குறையா நின்று போச்சு ஏன் 10 முள்ளே பெத்துட்ட சாமி ஏதா என்னாதாரு போய் அதுங்களுக்கு சம்பாதிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வேலைக்கு போகணும் ஒரு சட்டி நிறைய கூட காய்ச்சி வைக்கிற சாமி காய்ச்சி வச்சுட்டு இந்த ஊரகாயிர போட்டு தொட்டுக்கிட்டு குடிச்சிட்டு வேலைக்கு போலான்னு நினைக்கிறான் திரும்பி ஊறுகாய் எடுத்தா இப்படி எடுத்துட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள தொட்டு நகத்துக்கு ஒரே ஒரு பறிக்க இருக்க மாட்டான் பிள்ளைங்க உட்காந்து என்னடா ஓ பெரியவங்க சொன்னாங்களே 16 பெற்று பெருவாழ் அது பிள்ளை செல்வம் மட்டும் கிடையாது 16 செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் எந்த 16 செல்வங்கள் வாணி சந்தானம் சௌபாக்கியம் நோயின்மை சொல்ல முடியாது 16 செல்வத்தை பெற வேண்டும் அதெல்லாம் இல்ல நிறுத்திப்பட்டாடா எதையா நீ வேற கம்முனு சாமியா 11வது ஒண்ணு பொட்டேஷன் ஆகி போச்சு 11வதா என்னடா குழந்தை பெண் குழந்தை சாமி வந்துச்சா இல்ல அது வயிற்றுல தாங்குது ஒரு பெண்கள் எப்படி தெரியும் கேனு போட்டு பார்த்தனே என்ன பேர் வச்சிருக்கிறா ஆண்டாள்
அண்ணன் வயல் முதலை ஆண்டால் அரங்கற்கு பண்ணும் திருப்பாவை பல்பதியும் சூடி கொடுத்தால் நற்பா மாலை பூ மாலை சூடி கொடுத்தாலே சொல்லி என்று சொல்லும்படியான ஆண்டாளுக்கு நினைக்க வேண்டும் அந்த 11 நிறுத்திக்கோ நிறுத்தத்தான் கண்டிப்பா பண்ணுது இந்த 11 நிறுத்த மாட்டேன் இன்னும் இருக்கிற 5 பீசம் உருவி போடாத விட மாட்டேன் நான் பெருமாள் மாதவா 10 பெத்து தான் தொட்டு நக்கவே கூடல 14 பெத்தா என்ன பண்ணுவ அது இல்லனா பரவாயில்ல சரி மாட்டேன் நான் பிள்ளைங்களாம் யாரு மாறி முகஜாட தேருது யார மாதிரி ஒன்ன மாதிரி தான் தேருது நான் எப்படா போட்டு வந்தேன் வந்த மாதவா எனக்கு என்ன தெரியும் நீ எப்ப வந்தன்னு அப்ப தங்கச்சிடா எனக்கு நீ யாருப்பா அரா தங்கச்சிடா எனக்கு முன்னாடி எனக்கு என்ன சொல்ற மாதவா தங்கச்சா ஆமா அப்படி என்ன சொல்ற உனக்கு தங்கச்சா என்ன உனக்கு முன்னாடி எனக்கு நான் உனக்கு மரம் நினைச்சிட்டேன் நானே பயமுறை அது வானால் நடட்டும் அப்படி இருந்தாலும் சாட்சாத் எம்பெருமான் நடக்கும் தெரியும் மற்ற விளக்கம் தெரியும் இந்த வைவத்துல யாதொரு குறைபாடும் அமர்ந்திருந்தாலும் ஆமா திடீர்னு இப்ப பாமர மக்கள் எல்லாம் ஆமா இப்ப தந்தையும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்களா ஆமா அது யாரால என் குடும்பம் தான்டா என்ன உம்முன்னா சந்தா பெரிய கதை என் பையங்கிறானே அட்டகட்ட பெருமா பெருமா ஆமா ருத்ர மாமா பரம கடவுள் ஆமா மகாவிஷ்ணு ஆட்கள் அழித்தால் காதலன்னு சொல்ல முடியாது ஆமா பெருமா ருத்ன விஷ்ணுமூர்த்தி கத்தாக்கல் முதல் தெய்வம் என்று சொல்ல முடியாது யார் தெரியுமா யாரா பரம கடவுள் தான் இது எங்க பையன் ஒத்துக்கல பார்த்தான் யாரு கேளு எங்க லட்சுமி எப்பலாம் பெரும உலகம் போதும் மருமகிட்ட போதும் அப்ப சொல்றான் அத்தா அத்த மா அத்த உன்ன மாதிரி ஒரு பிள்ளை பெத்தால உலகத்துல பேரோடு போட இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்திலே படைக்கும்படியான தொழில் எங்க பையனுக்கு உடையார்னு ஒரு பேர் உண்டுறா மனித உடையார் முன்னே செய்து முன்னே பார்க்கும்படியானவர் படைக்கும்படியான கடவுள் அந்த கடவுள் இருக்கிறார் அத்த உங்க புள்ள அவர்தான் இந்த உலகத்துக்கே முதல் கடவுள்னு ஊரே சொல்றாங்க என் பொண்டாட்டிக்கிட்டே என் மருமம் சொல்லிக்கிறா மாமியால மருமம் சும்மா இருந்து கிடையாது திடீர்னு விட என் பொண்டாட்டி ஏந்த உனக்கு ஒண்ணு தெரியாதா அந்த தலை சொல்லிக்கிறாளே உங்க மருமவா அப்படி விடாசிக்கிறா உங்க பையன் தான் உலகத்துல முதல் கடவுளாம் அவர் தான் படைக்கிறாரான்னா அப்படின்னு அதாரு அவன் என்ன பொறுவான் 7 பொறுவான் பிறந்த பையன் அவனா உலகத்துக்கு முதல் கடவுள் நான் தான் முதல் கடவுள் எப்படி சொல்றீங்கன்னாரு ஏனென்றால் நல்ல முறையோடு அவன் படைத்தாலும் எங்க மாமங்கிறாரு அவர் அழிப்பாரு நான் காக்கும்படியான கர்த்தா நான் முதல் கடவுள் ஏன் மாட்டாட்டி சும்மா இல்ல பொம்பளை வாய் சும்மா இருக்காது பொம்பளை வாயும் போர்ச மரம் சும்மா இருக்காது எதனா ஒரு போர்ச மரம் ஒரு பழுப்பு இருந்தா எப்ப பார்த்தாலும் பொம்பளையும் சும்மா இருக்கு கிடையாது எதனா பேசியிருந்தா இருப்பாங்க என் முன்னாடி வேகமா போயிட்டு என் பிள்ளைய பார்த்து குழந்தை நீ என்ன வெகுசியா சொன்னாமே உங்க அப்பா தானே முதல் கடவுள் அப்படின்னாரு பானை ஆச்சா போச்சா தடை தூக்குத்தான் அப்பா ஆமா நான் தான் முதல் கடவுள்னா நான் தான் முதல் கடவுள் சரி நம்ம 2 பேரும் சண்டை வாங்கி இருந்தா முதல் கடவுள் யாருன்னு தெரியாது அவன் மாமூத்த இருக்கிறாரு கைலாயத்துல நேரம் அங்க போலாம் பாடாண்டியா பையனை கையில புடிச்சுக்கின்னு நேரம் கைலாயம் போனேன் அங்க போனா என் மாமனுக்கு ஒரே சந்தேகம்
மாமனுக்கு ஒரு ஆவின் தான் இது படுத்த உடனே பண்ண பாத்துறேன் நேரா கைலாயம் போனோம். அங்க பார்த்தாரு பிரம்மா விஷ்ணு என்னையா காரணம்? ஆமா உலகத்திலே யார் முதல் கடவுள் நீங்க சொல்லுங்க. எங்க பையன் தான் முதல் கடவுள் சொல்றான். நான் தான் முதல் கடவுள் நான் சொல்றேன். உனக்கு யார் யார் முதல் கடவுள்னு சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கும் புத்தி கிடையாது. முதல் கடவுள் யார் என்று அறிய வேண்டுமானால் யார் ஒருவர் முதலாக என் திருமுடியும் திருவடிய யாரு முதல்ல பாக்குறீங்க அவங்க தான் முதல் கடவுள். ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. நான் என்ன லேசானாலா நான் காலையில கழுத காலை பிடிப்பேன். ஆபத்துக்கு பாவம் கிடையாது. காலை கூட விடுவேன். ஆமா நான் முதலா சென்று உன் பாதத்தை தொட போறேன்னு எங்க பையன் பார்த்தா கௌரவமா எங்க அப்பாவை நான் பாதத்தை தொட்டோம். நான் போய் திருமுடியை பார்த்துட்டு வரேன். பின்ன சின்ன வயசாச்சா அப்ப யாருன்னு தெரியும் பத்தி. யாரும் தெரியும் அப்படின்ட்டு அவனுக்கு அன்னப்பட்சி வாங்கணும். அன்னப்பட்சியில அமர்ந்து நேரம் திருமுடிய பார்க்கலாம்னு போக சொல்ல பரம கடவுள் இந்த அண்ட சராசரத்துக்கு வந்துக்கினே போறாரு. நீ எப்படிடா பாப்பன? நான் என்ன பண்ணேன் பன்றி அவதாரம் எடுத்து இந்த பூமியை பிளந்துக்கினே போறேன். கிழியும் பாதம் வளருது மேலையும் திருமுடி வளருது. ஒண்ணுமே புரியல. ஆமான்னு நோண்டிக்கினே இருக்கிறேன். அந்த நேரத்துல வேகமா போறான் பிரம்மதேவன். போவ சூரிய மண்டலம் போக சொல்லலாம். அன்னப்பறவை சோர்ந்து ரெக்கையை கீழே போட போகுது. அந்த நேரத்துல பார்த்தா ஒரு தாரம்பூ அந்த வழியில வருது. தாரம்பூவே நில்லு நான் பிரம்மதேவன். யாரு பிரம்ம கடவுளா? அவங்க சுவாமி உனக்கு என்ன காரணம்? ஆமா நீ எங்க இருந்து வர? நானா ஈசன் சடாபாத்துல இருக்க முடியாது. கங்காதேவி கோவில்ல இருந்து தவறி விழுந்துட்டேன். நான் கீழே விழுந்துட்டேன். நான் கீழே வரேன். அப்படியா? அப்போ எம்மோ தூரம் ஈசன் சடாபாரம் பாக்க வந்துட்டு கேக்குறாரு. அவனு கேட்டான் பிரம்மதேவன். சும்மா இரியா யுகமா வந்துக்கிறேன். இன்னும் எத்தனை யுகம் ஆகுமா நம்ம கீழே போய் அடையணும்னா பக்குன்னு வேத்து போச்சு பிரம்மதேவனுக்கு. போச்சு தாழம்பூவே நீ எனக்கு உபகாரம் செய்ய வேண்டும். நல்ல முறையோடு பரமக்கடவுள் இடத்துல இந்த பிரம்மதேவன் திருமுடியை பார்த்தான்னு ஒரே ஒரு பொய் சொன்னா போதும் நான் முதல் கடவுளா போயிடுவேன். அப்படி தாழம்பூ கையில பிடிச்சிக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க பஞ்சாயத்துல டேய் தாழம்பூ சாச்சா பேசாதரா பேசுறா அப்படின்னுவாங்க. தாழம்பூ கையில பிடிச்சிட்டு வரான். நான் என்ன பண்ணேன் இந்த பூமி பிளந்து பாதத்தை தொட போறேன். பார்த்தாரு பரமக்கடவுள் என்னதான் இருந்தாலும் மைத்துன ஆச்சு மைத்துனா சபாஸ் வச்சு அப்படியே உருவத்தை சுருக்கி ஏந்திரியான்னாரு. அவர் திருமுடியும் திருவடியும் பார்த்து நிக்கிறேன். பெருமானா மாமா நான் தான் முதல் கடவுள். என்னப்பா சொல்ற? நான் சும்மா வரலையா சாட்சியாட வந்துக்கிறேன். சும்மா வரல. இந்த தாழம்பூ கேட்டு பாருங்க. தாழம்பூவே பெருமன் பார்த்தானா? ஆமா சாமி வந்தாரு அப்படின்னு உடனே பார்த்தாரு. கங்கை அழைத்து கங்கா பரமக்க நலமுறையோடு அங்கே பெருமன் வந்தானா? சாமி இங்கு யாரும் வரவில்லை. என் சிறசில இருந்து ஒரு தாழம்பூவான தவறி வீழ்ச்சின்னு சொன்னது. தாழம்பூ தலையில கங்காதேவி உடனே பார்த்தார். நல்ல முறையோடு எப்படி பரமக்கடவுள் மும்மூர்த்தி கர்த்தாக்களே ஒருவனா இருந்து எப்போது பொய் உரைத்தாயே உனக்கு 6 கால பூஜையும் பூலோகத்திலே ஆலயம் இல்லாத போட்டும் போ அப்படின்னு பெருமனுக்கு சாபத்தை கொடுத்தாரு. பூலோகத்துல பெருமன் கோவில் எங்கேயுமே இருக்காது. தாழம்பூ நல்ல முறையோடு பூஜைக்கு உதவாது. ஆனா தாழம்பூ அழைத்து தாழம்பூவே எப்போது தேவருக்கு பொய் உரைத்தாயோ உனக்கு பூஜைக்கு வர போ சாபத்தை அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு பாரு. முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு கோபம். நம்ம வீட்டு பையனாச்சு நம்ம பெத்த பிள்ளைக்கு இந்த பரமக்கடவுள் சாபம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் முதல்ல கோபமா நிக்கிறேன்னு நினைப்பா. எனக்கு மாமன் சண்டை தான். நம்ம திருமணி பார்த்தா கூட ஒரு பொது மனுஷன் நம்ம ஓனர் பேர் பேசணும். விட்டுப்பா அம்பாடும் அப்படின்னால தூங்க சொல்றாரு. அத மாதிரி பேசணும். அதை விட்டுவிட்டேன். அவன் தூங்க நீ பாடு அப்படின்ற மாதிரி மாமன் பேசுறாரு என்கிட்ட. கோவம் வரல எனக்கு. மாமன் எனக்கு சண்டை பையன் ஒருத்தர் அமர்றான். பாப்பா மலைய குடைய மேல விழுந்த
அதவா உங்க அடையாளம் கூடிய ஆ. மாதவன் அவனான ஒரு வாங்க வாங்க என் பாதத்திலே வந்தபடியா ஆமா. இன்று போல் என்றென்றும் நல்லவனாகும் ஆ. வல்லவனாக வாழ்ந்து விற்பாய் இருந்திரு ஆகட்டும் சுவாமி அப்படி இருந்தாலும் இருந்தாலும் சாட்சாது எம்பெருமான் என்ற விளக்கம் தெரியும் தெரிந்தது மற்ற விளக்கம் விளக்கம் தெரிய வருமா அதே சாமி அண்ணே போகிறது